அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு வாரமா மீடியால அதிகப்படியா பேசு பொருளா இருந்த விஷயம் அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த பாலியல் வன்கொடுமை. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவையே இந்த சம்பவம் உலுக்கிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனா இந்த பாலியல் வன்கொடுமையை காட்டிலும் அதிகப்படியா உலுக்குன விஷயம் என்னன்னாக்கா, விக்டிமோட ஐடென்டிட்டி ரிவீல் ஆனதுதான். சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப கடுமையாக சொல்லியிருக்காங்க. அது வந்து நீதிமன்றங்களே ஜட்ஜ்மெண்ட் எழுதும்போது அதில் எக்ஸ் ஒய் அப்படின்னு தான் பிரயோகப்படுத்தணும். ஒரு பாலியல் குற்றம் சார்ந்து இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெயரை கூட அப்படி தான் இருக்கணும். அவர்களுடைய பெயர் வந்து எங்கேயாவது அந்த ஒரே ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்ட்டில் வச்சு அதை ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுக்கணுமே தவிர அது எதுலேயுமே வரக்கூடாதுங்கிறதுல பல காலமாக இது ஒன்றும் புதுசு கிடையாது. இவங்க திடீர்னு வந்து ஒரு பெண் வந்து ஐடென்டிட்டி வெளியே வந்துருச்சு, இல்லை எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சுன்னு வந்து இவ்வளவு சாதாரணமாக சொல்கிற விஷயம் இதுக்கு நிச்சயமாக கிடையாது. இந்த பாலியல் சம்பந்தமான துன்புறுத்தல்கள் ஒரு 100 கேஸ் நடந்துச்சு. 100 கேஸ்ன்னு கூட சொல்ல முடியாது. 1000ல் 1 கூட வெளியில் வரலன்னு தான் சொல்லணும். அதிகபட்சம் லட்சத்தில் 1 2 தான் வெளியே வருது. அப்படி வரக்கூடியது கூட இந்த மாதிரி இவ்வளோ அசால்ட்டாக எந்த ஒரு முக்கியத்துவமே கொடுக்காம இப்படி ஒரு விசாரணை நடக்கும் அப்படின்னா அதுக்கப்புறம் வேற யாரும் பாதிக்கப்பட்ட பெண் நான் செத்து போயிருந்து தான் போவாங்களே தவிர வரமாட்டாங்க. ஒரு பெண் பாலியல் பாதிக்கப்பட்ட உடனே நம்ம அதை ஆன்லைன்ல ஏத்துறதே முதல்ல தேவையா? ஏன்னா ஆன்லைன்ல அப்டேட் பண்ணியிருக்கவே வேண்டாம். அந்த எஃப்ஐஆரை வந்து உங்களை வந்து கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா அதை போய் யாரும் தேட போகிறது கிடையாது. கிடைக்காதுன்னு தெரியும். ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுறதுக்கான எஃப்ஐஆரோ இல்லை சில எஃப்ஐஆர் எல்லாம் இதில் ஆன்லைனில் பார்க்க முடியாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ நீங்கள் அவ்வளோ அவசரகதியாக அதை ஏற்ற வேண்டிய அவசியம் கிடையாதே. ரொம்ப கொடுமையான விஷயம், கீழே இருக்காங்க இல்லையா அதிகாரிகள், காவல்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் கம்ஃபர்டபுளாக கிரியேட் பண்ணி கொடுக்கல. அவங்க வந்து உயரதிகாரிகள் வந்து நம்மளை தண்டிச்சிருவாங்க, பயமுறுத்தல், இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இருக்கே தவிர அவங்களுக்கு அந்த விசாரணையை வந்து சீக்கிரமாக நடத்தலாம். அவங்க ஒரு வாகன போக்குவரத்தாகட்டும், ஒரு இடத்துக்கு பயணம் செஞ்சு அந்த இன்வெஸ்டிகேஷனை முடிக்கிறதுக்காகட்டும், திரும்பி வர்றதுக்காக இருக்கட்டும், இந்த கீழ்நிலை அதிகாரிகளுக்கு அதற்கான பணம், அந்த செலவுக்கான பணம் இதெல்லாம் வந்து கொடுக்கப்படுறதே இல்லை. இது மிக கொடுமையான விஷயம். இந்த பிரச்சனைகளை பத்தி பேசுறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம ஸ்டூடியோக்கு வழக்கறிஞர் கனிமொழி மதி அவர்கள் வந்திருக்காங்க. இவங்க தமிழக பெண்கள் இயக்கத்தோட தலைவரும் கூட. வணக்கம் மேடம். வணக்கம்மா. இப்போ நான் சொன்ன மாதிரி ஐடென்டிட்டி ரிவீல் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. சாதாரணமாகவே நம்ம சமூகத்தில் ஒரு பாலியல் வன்கொடுமையோ இல்லை பாலியல் சுரண்டலோ இருந்ததுன்னா வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா விக்டிமை தான் ப்ளேம் பண்ணுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது எல்லாமும் கூட ரொம்ப கம்மி தான். அதை மீறி ஒரு பெண் கொடுத்துருக்கும் பொழுது எஃப்ஐஆர் லீக் ஆயிருக்கு. இதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. அப்போ ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல்ல தான் வந்து பெண்கள் இருக்கும் அப்படின்ற பயம் அதிகமாயிடும் இல்லையா? இது எவ்வளோ பெரிய பின்னடைவு. இதுக்கப்புறம் எந்த பொண்ணு வந்து இந்த சிஸ்டம் மேல நம்பிக்கை வச்சு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பா? அதாவது இது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம்னா அந்த பெண்ணுடைய ஐடென்டிட்டியை வெளியே தெரியப்படுத்தினது தான். அதை விட வந்து அந்த விஷயத்தை வந்து ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாங்க. ஒரு டெக்னிக்கல் எரர், அதனால அது வெளியில் ரிவீல் ஆயிடுச்சு அப்படின்னு எந்த வருத்தமுமே இல்லாமல், எந்த கூச்சமுமே இல்லாமல் அதிகாரிகள் சொல்கிறத நம்ம மீடியாவில் கேட்கும்போது இவங்க ஒரு சமூகத்தில் எவ்வளவு சென்சிட்டிவிட்டியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இந்த ஐடென்டிட்டி ரிவீல் வந்து நிபுணா சக்சேனா அப்படிங்கிற கேஸில் சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப கடுமையாக சொல்லியிருக்காங்க. அது வந்து நீதிமன்றங்களே ஜட்ஜ்மெண்ட் எழுதும்போது அதில் எக்ஸ் ஒய் அப்படின்னு தான் பிரயோகப்படுத்தணும். ஒரு பாலியல் குற்றம் சார்ந்து இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெயரை கூட அப்படி தான் இருக்கணும். அவர்களுடைய பெயர் வந்து எங்கேயாவது அந்த ஒரே ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்ட்டில் வச்சு அதை ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுக்கணுமே தவிர அது எதுலேயுமே வரக்கூடாதுங்கிறதுல பல காலமாக இது ஒன்றும் புதுசு கிடையாது. இவங்க திடீர்னு வந்து ஒரு பெண் வந்து ஐடென்டிட்டி வெளியே வந்துருச்சு, இல்லை எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சுன்னு வந்து இவ்வளவு சாதாரணமாக சொல்கிற விஷயம் இதுக்கு நிச்சயமாக கிடையாது. ஏன்னா திரும்ப திரும்ப கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளாக திருப்பி திருப்பி சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு பெண்ணை நாகரிகமாக நடத்த வேண்டும். வி ஷுட் கிவ் தி டிக்னிட்டி டு விமென். அதுவும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து இன்னும் அதிகமாக பாதுகாப்பும், அவங்க வெளியிலேயே தெரியாத அளவுக்கு இன்னும் இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ், நீங்கள் வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஓப்பன்
ப்ரொசீடிங்ஸ் குடுக்கக்கூடாது. இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் வைக்கணும். இன்னும் அதிகமா வலியுறுத்துறது, அவங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதுனாலயே கண்ட கேள்விகள், கொச்சையான கேள்விகள். பொதுவா பார்த்தீங்கன்னா, அப்படித்தான் கேட்பாங்க. மிக மிக கொச்சையான கேள்விகள், அவங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்றது. "அவள் தவறானவள் தான்" அப்படின்னு முத்திர குத்துறது. இந்த மாதிரி கேள்விகளை எல்லாம் கேட்பாங்க. இவைகளை எல்லாம் பண்ணாம அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களிடம் நாகரிகமாக கேள்விகளை கூட கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் பல வழக்குகள்ல திரும்ப திரும்ப சொல்லி நீதிமன்றத்தையும் சரி, வழக்கறிஞர்களுக்கும் சரி திரும்பி திரும்பி வலியுறுத்திக்கிட்டு தான் ஸோ இருக்காங்க. இந்த கைட்லைன்ஸ் கிளியரா இருக்கு. சுப்ரீம் கைட்லைன்ஸ் கோர்ட் கிளியரா இருக்கு. கைட்லைன்ஸ். இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் தான் இருக்கணும். பெயர் எக்காரணத்தை கொண்டு வெளிவிடவே கூடாது. இந்த பெயர் வெளிவிடுதல்ல எவ்வளவு மோசம்னா, ஏற்கனவே இங்கு நாங்க சமூகத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, இந்த பாலியல் சம்பந்தமான துன்புறுத்தல்கள் ஒரு 100 கேஸ் நடந்துச்சு. 100 கேஸ்ன்னு கூட சொல்ல முடியாது. 1000த்துல 1 கூட வெளியில வரலன்னு தான் சொல்லணும். அதிகபட்சம் லட்சத்துல 1, 2 தான் வெளிய வருது. அப்படி வரக்கூடியது கூட இந்த மாதிரி இவ்ளோ அசால்ட்டா எந்த ஒரு முக்கியத்துவமுமே குடுக்காம, இப்படி ஒரு விசாரணை நடக்கும் அப்படின்னா, அதுக்கப்புறம் வேற யாரும் பாதிக்கப்பட்ட பெண் நானு செத்து போயிறேன்னு தான் போவாங்களே தவிர வரமாட்டாங்க. மேம், இது ம். ஒரு டெக்னிக்கல் கிளிட்ச் அப்படின்றாங்க. ம். ஐபிசில இருந்து பிஎன்எஸ்க்கு டேட்டா மைக்ரேட் பண்ணும்பொழுது நடந்த ப்ராப்ளம் இது. அது பிளாக் பண்ணாம விட்டுடுச்சு டீட்டெயில்ஸ்ன்றாங்க. இது நீங்க எப்படி பார்க்குறீங்க? எந்த அளவுக்கு இது கன்வின்சிங்கா இருக்கு? அதாவது இது சுத்தமா கன்வின்சிங்காவே இல்லங்க. அதாவது முதல்ல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம், ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறா அப்படின்னு சொல்லும்போது, எடுத்த உடனே ஒரு அதிகாரிக்கு இப்ப நான் வழக்கறிஞரா இருக்கேன். நான் ஒரு வழக்க எழுதுறேன்னா, எனக்கு இருக்கக்கூடிய அனுபவத்துல எனக்கு தெரியும். ஒரு வழக்க எப்படி எழுதணும்? அந்த வழக்க நான் வந்து நீதிமன்றத்துல தாக்கல் செய்யறனோ, இல்ல நான் ஒரு புகார் எழுதி அ ஒரு காவல் அதிகாரிகிட்ட கொண்டு போய் குடுக்குறேன். காவல் நிலையத்துல கொண்டு போய் குடுக்குறேன். என்னுடைய அனுபவத்துல வந்து இது எல்லாம் எப்படியெல்லாம் சரியாக செய்யணும்? எதெல்லாம் செஞ்சிறக்கூடாதுங்கிறது எங்க அனுபவத்துல எங்களுக்கு வந்திருக்கும். இப்போ ஒண்ணு வந்து நம்ம படிச்சுட்டு வரோம். அது இல்லாம அனுபவம் தான். அப்போ ஒரு பெண் பாலியல் பாதிக்கப்பட்ட உடனே நம்ம அத ஆன்லைன்ல ஏத்துறதே முதல்ல தேவையா? ஏன்னா ஆன்லைன்ல அப்டேட் பண்ணியிருக்கவே வேண்டாம். அந்த எஃப்ஐஆர வந்து உங்கள வந்து கேட்க போறது கிடையாது. ஏன்னா, அத போய் யாரும் தேட போறது கிடையாது. கிடைக்காதுன்னு தெரியும். ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு உட்பட்டதுக்கான எஃப்ஐஆரோ, இல்ல சில எஃப்ஐஆர் எல்லாம் இதுல ஆன்லைன்ல பார்க்க முடியாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்ப நீங்க அவ்வளோ அவசர கதியா அத ஏத்த வேண்டிய அவசியம் கிடையாதே! அப்போ நீங்க எந்த எந்த முகாந்திரத்துல நீங்க சொல்லுவீங்க டெக்னிக்கல் ஹென்ச்ன்னு டெக்னிக்கல் ஹென்ச்லாம் இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாதுங்க. இதுல உண்மையிலேயே இதுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி, இதுல உயர் அதிகாரிகள், இல்ல உயர் நிலையில இருக்கிறவங்களுக்காக அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலன்னா, இந்த மாரி அ குற்றங்கள்லாம் வந்து சும்மா சாதாரணமா, சர்வசாதாரணமா நடத்திட்டு தான் போவாங்க. விக்டிம்ஸ்க்கு பிரச்சனை வராத வகையில சிஸ்டமிக் ரிஃபார்ம்ஸ் என்ன கொண்டு வரணும்? இன்னும் இந்த சிஸ்டத்துல ரொம்ப மிக கொடுமையான விஷயத்த நான் பார்க்கிறதுங்க. அது 2 சொல்றேன். அதாவது 1 வந்து முதல்ல அசால்ட் ஆர் அட்டாக் ஆன் மாடஸ்டி ஆஃப் வுமன். பெண்களின் மேல் நாகரிகத்தினுடைய கண்ணியத்தின் மேல் தாக்குதல் ஏற்பட்டால், அந்த தாக்குதலுக்கு பார்த்தீங்கன்னா, ஓராண்டிலிருந்து 5 ஆண்டு சிறை தண்டனை வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பெண்கள் மீது பிரயோகிக்கப்படக்கூட கொச்சையான வார்த்தைகள், ஜெஸ்டர் அவங்க மேல வந்து அவங்கள பார்த்து ஒரு கைகள்லயோ, இல்ல சைகைகள் செய்து அசிங்கமாக சைகைகள் செய்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓராண்டு வரைக்கும் தான் அவங்களுக்கு தண்டனை. இப்போ இந்த தண்டனையில ஆ நான் காக்னிசபிள் அண்ட் பெயிலபிள்னு சொல்லுவாங்க. அதாவது உடனடியாக கைது செய்து விசாரிக்கக்கூடிய குற்றம் அப்படிங்கிறதும், பிணையில் விடுவிக்கக்கூடிய குற்றம் அப்படிங்கிறதும் இருக்கு. இந்த 3 ஆண்டுகளுக்கு குறைவா தண்டனை இருக்கக்கூடியதுல 2 கைது செய்யவும் தேவையில்ல, பிணையிலயும் விட்டுறலாம். ஸோ இந்த பெண்கள் மீது சிறிதான குற்றங்கள், அதாவது அவங்க நாகரிகத்தை அட்டாக் பண்ற மாரியோ, அவங்க மேல சைகைகள் செய்தோ, இல்ல வார்த்தைகள் கொச்சையான வார்த்தைகள பிரயோகப்படுத்துறவங்களுடைய முதல்ல இந்த கம்ப்ளைண்ட் இந்த சிஸ்டத்துல அந்த கம்ப்ளைண்ட்ட பதிவு பண்ணவே வர்றதில்ல. அது ஒரு சாதாரண அப்படிதானே போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுதான் எங்க கொண்டு போய் சேர்க்குதுன்னா, மிக கொடுமையான பாலியல் வன்முறை தாக்குதலை பெண்களின் மீது ஏற்படுத்தலாம். யாரும் கேட்கறதுக்கு இல்ல அப்படிங்கிற உணர்வ சமூகத்துல முதல்ல பதிவு குடுத்துருது. ஸோ அப்ப இந்த சிஸ்டத்துல இத என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி செய்யற செயல்களுக்கு உடனடியாக ஒரு வேளை சிலர் வந்து இதுல பாதிக்கப்படலாமா என்னங்கிறது கிடையாது. அதனால தான் வந்து நான் சொல்றது, தயவு செஞ்சு பொய்யான கம்ப்ளைண்ட்ட குடுக்காதீங்க. யாரும் பொய்யான கம்ப்ளைண்ட்ட குடுக்காதீங்க. உண்மைய எல்லாருக்கும் இதெல்லாம் பண்றவங்க யாரும் எவிடன்ஸ் வச்சிருக்க மாட்டாங்க.
நேரடியா சாட்சியமும் இருக்காது, எலக்ட்ரானிக் எவிடன்ஸும் இருக்காது. இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் ஃபோன் எல்லாம் வந்ததுனால எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பரவால்ல. அதே சமயம் ஒரு பக்கம் மோசமாவும் போய்க்கிட்டு இருக்கு. இந்த சிஸ்டத்தை நீங்க கிரியேட் பண்ணா, இத முதல்ல கொஞ்சமாவது பெண்களின் மேல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் தண்டனைகளை கடுமையாக்கணும். உடனடியாக விசாரணை நடக்கணும் அப்படிங்கிறது. இதுல நான் வழக்கறிஞரா பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறதுனாலயும் நிறைய புகார்களை கொடுக்கறதுலயும் பாக்குறதுல ரொம்ப கொடுமையான விஷயம், கீழே இருக்காங்க இல்லையா அதிகாரிகள், காவல்துறையில வேலை செய்யறவங்களுக்கு, அவங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கம்ஃபர்டபுளா கிரியேட் பண்ணி கொடுக்கல. அவங்க உயர் அதிகாரிகள் நம்மளை தண்டிச்சிருவாங்க, பயமுறுத்தல், இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இருக்கே தவிர, அவங்களுக்கு அந்த விசாரணையை சீக்கிரமா நடத்தலாம். அவங்க ஒரு வாகன போக்குவரத்தாகட்டும், ஒரு இடத்துக்கு பயணம் செஞ்சு அந்த இன்வெஸ்டிகேஷனை முடிக்கிறதுக்காகட்டும், திரும்பி வர்றதுக்காக இருக்கட்டும், இந்த கீழ்நிலை அதிகாரிகளுக்கு அதற்கான பணம், அந்த செலவுக்கான பணம், இதெல்லாம் கொடுக்கப்படுறதே இல்லை. இது மிக கொடுமையான விஷயம். இந்த அரசுல நான் பார்த்த வரைக்கும் உயர் அதிகாரிகளும் மினிஸ்டர் லெவல் மந்திரிகளும் வசதியாக வாழ்ந்து கொள்ளுவதற்கான ஒரு சிஸ்டம் இது. இது சமூகம் நல்லபடியா, நீங்க இந்த சிஸ்டம்னு கேட்டதுனால சொல்றேன், இந்த சிஸ்டத்தை இப்போ இந்த பெண்ணுக்கு ஒரு துயர் நடந்திருக்கிறது, இந்த பெண்ணுக்காக ஒரு லட்சம் பெண்கள் கூடியிருந்தோம் என்றால் இந்த சிஸ்டத்தை மாற்றி இருக்க முடியும். அதனாலதான் தமிழக பெண்கள் இயக்கம் எப்பொழுதும் அரசியலில் 50% பெண்கள் என்பதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்க அங்க இருந்தாதான் பயப்படுவாங்க, ஓ 50 இருக்காங்க, இவங்களுக்கு ஏதாவது ஒரு சீண்டல் வந்துச்சுன்னா கேட்பாங்க, அப்படி கேட்கக்கூடிய தைரியம் இருக்கிற பெண்களும் அந்த இடத்துல இருக்கணும். அதனால இந்த சிஸ்டம் இப்போதைக்கு சரியான சிஸ்டம் இல்லை. இந்த சிஸ்டத்தை சரிப்படுத்தணும் என்றால் சில கடுமையான தண்டனைகளாவது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சிறு பிரச்சனைகளுக்கே கொண்டு வந்துடணும். அதற்கப்புறம் சொன்ன மாதிரி கீழே இருக்கக்கூடிய விசாரணை செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கான வசதிகளை மிக திறம்படவாகவும் அவங்களுக்கு போய் சேரதா இருக்கணும். இதுதான் அந்த சிஸ்டத்தை நீங்க எப்படி இருக்கணும்னா, இப்படி இருந்தா மட்டும்தான் முடியுமே தவிர இப்ப இருக்கக்கூடிய சிஸ்டத்துல எந்த மாற்றமும் நீங்க எதிர்பார்க்க முடியாது. இப்படி இருந்தா பெண்களுக்கான கொடுமைகள் இன்னும் அதிகமாகிக்கிட்டு தான் போகும். மேம், இப்ப இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் பத்தி பேச்சு வரும்போது நிறைய வீடியோ எடுத்துட்டு பெண்களை மிரட்டி உடன்பட வைக்கிறதுங்கிறது நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஆண்டாண்டு காலமா இது டிஜிட்டல் மீடியா வளர்ந்ததுக்கு அப்புறம் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இன்சிடென்ட்லயும் பாத்தீங்கன்னாக்கா, காதலனோட ஒரு பெண் இருக்கானா அதை வீடியோவா எடுத்துட்டு மிரட்டி உடன்பட வைக்கிறது அப்படிங்கிறது, இது ஒரு மோசமான சூழலா இருக்கு. ஸோ இதை பெண்கள் எப்படி எதிர்கொள்ளணும்? ஏன் அதை உடனே பயந்துடுறாங்க? அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் அவங்களுக்கு எப்படி வரணும்? எப்படி இதை பெட்டரா ஹேண்டில் பண்ணிருக்கலாம்? முதல்ல அந்த 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 பாதிக்கப்பட்டவங்கள நம்ம பாதிக்கப்பட்ட பெண்ணுன்னு தான் பார்க்கணுமே தவிர, அவங்க ஏதோ மோசமானவங்க, இவங்க பாதித்து அவங்கள எப்பவுமே அவங்க அப்படி ஒரு செயலை செஞ்சுதான் வாழ்றவங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கக்கூடிய மனநிலை மாற வேண்டும். அந்த மனநிலை அப்படிங்கிறது எங்க இப்போ வழக்கறிஞர் தொழிலோ இல்லை அந்த மாதிரி ஒரு சட்டத்தோடு சேர்ந்து செயல்பட்டு கொண்டு வரக்கூடிய தொழில் இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் சுலபமா இருக்கு. ஏன்னா நாங்க இதையே பார்க்கறதுனால ஏன் நம்ம பயப்படணும், அந்த மாதிரி தைரியமா வளர்த்தக்கூடிய சூழல்ங்கிறது ரொம்ப 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 கம்மியா தான் இருக்கு சமூகத்துல. அந்த சமூகம், நான் இன்னைக்கு இந்த வழக்கு இல்ல, நிறைய வழக்குகள் நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. பெண்கள் தன்னை அசிங்கமாக பார்த்து விடுவாங்களோ அப்படின்னு மனதுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காங்க. இது பெண்களே நாமே முன்னாடி இதை எதிர்த்து நின்று போராடி விட்டால், நீங்க மட்டும் இல்ல, உங்களுக்கு வரக்கூடிய பேர குழந்தைகள் வரை அப்படித்தான் வாழ்வார்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்மளுடைய பாட்டி, அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்கெல்லாம் அப்படிதான் வாழ்ந்து நம்மளை இந்த இடத்துல விட்டு போயிருக்காங்க. நம்மளுக்கு இன்னைக்கு விழிப்புணர்வை தர்றதுக்கு நிறைய நம்மளோட இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மூலமா நம்ம நிறைய விஷயத்த கேட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் யாரு வரணும்னா நம்மளே தான் வரணும். அப்ப நீங்களே தான் தைரியமா வெளிவரணும். உங்களை ஏன் நான் தமிழக பெண்கள் இயக்கம் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, உங்களை எல்லாம் பாதுகாப்பதற்கு தான் இயக்கம் இருக்கிறது. பெண்களுக்காக ஆண்கள் போராட மாட்டார்கள், வேற யாருமே போராட மாட்டாங்க. நீங்க போராடிக்கிட்டா தான் உண்டு. அதனால இந்த மாதிரி அமைப்பு சார்ந்து, அமைப்பு ரீதியா இருந்து ஒற்றுமையா போராடினால்தான் இந்த மாதிரி மனவழிகள்ல இருந்தும் வர முடியும், உடற் சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து வர முடியும். ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல தரமான சமூகத்தில் ஹெல்தி மைண்ட் வேணும் நம்மளுக்கு. ஒரு நல்ல மனநிலை வேணும். அந்த மனநிலையோடு வாழ முடியும்.
விக்டிம் ஷேமிங் அப்படின்றது எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் அப்படின்றத நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த கேஸ்ல பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதான் நம்ம எல்லாருடைய ஒரு விருப்பமாவும் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து வழக்கறிஞர் கனிமொழி மதி அவர்களுடன் பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பலவற்றை இங்க நாங்க பேச இருக்கோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிய பாருங்க. வருகை தந்ததுக்கு நன்றி. நன்றி.